வணக்கம். டிஜே இன்டீரியர்ஸ். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் அஸ்தம்பட்டியில் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா யூபிவிசி எம்பையர் சர்வேஸ் யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். டபுள் கலரில் பண்ணியிருக்கோம். தட்டுலாம் அவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால மேல மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி ஃப்ரேமு செக்ஷனும் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கும். இந்த டோர்லயே மிரர் வச்சு கொடுத்துருக்குறோம். இங்க பாருங்க, ஃப்ரேம் வந்து டபுள் ஃப்ரேம் கொடுப்போம். ஒவ்வொரு டோருக்கும் டபுள் ஃப்ரேம், யூபிவிசில மட்டும் டபுள் ஃப்ரேம் கொடுப்போம். சிங்கிள் ஃப்ரேம்ல கொடுத்தா டோர் கொஞ்சம் அதக்குன்றதுனால டபுள் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். மேல லாஃப்ட் பண்ணிருக்கோம். இதோடைய ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. இதே பெட்ரூம்ல மேல வந்து கண்ணாடியும் கீழே டோரும் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம். மேல பாத்தீங்கன்னா மார்பிள், கீழே பாத்தீங்கன்னா டீ குட்டு. இந்த மாதிரி கொடுக்கறப்ப உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மேல அவங்க புக்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறதுனால கிளாஸ் கேட்டாங்கன்னு கஸ்டமருக்கு கிளாஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதை நாங்க அப்படியே பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா மார்பிள் டோரும் அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் செக்ஷனும் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே கஸ்டமர் செலக்ட் பண்ணாங்க. நாங்களும் வந்து இது இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு சொன்னோம். இது வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த சென்டர்ல வர்றது பாத்தீங்கன்னா யூபிவிசி டோரு, ஓகேங்களா. இது இந்த மேல போட்டிருக்கிறது வந்து பிவிசி செக்ஷனு. ஏன்னா இப்ப நிறைய பேர் நான் இதை யூபிவிசின்னு சொல்றதுனால இல்ல மேல அது பிவிசி தான், இவர் பாருங்க அது யூபிவிசின்னு சொல்றாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா இப்படி கிடையாது. சென்டர் வர அந்த மார்பிள் டோர் வந்து யூபிவிசி பேனல். இந்த மேல போட்டிருக்க அந்த ப்ளூ கலர் செக்ஷன் மட்டும் பிவிசியில போட்டிருக்கோம். ஏன்னா இது யூபிவிசியில கிடைக்கல அப்படின்றதுனால பிவிசியில போட்டிருக்கோம். இது அப்படின்னா மேல வந்து கண்ணாடியும் கீழே வந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ல போட்டிருக்கோம். இது இன்னொரு பெட்ரூம். இங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வுட்ல அவங்க கபோர்டு பண்ணியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா பீரோ உள்ளார வச்சுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். மேல லாஃப்ட். இது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த இது பாத்தீங்கன்னா இந்த மைக்கா வந்து ஒட்டாம இருந்துச்சு. நாங்களே வந்து கஸ்டமர் எங்க கிட்ட கேட்டாங்க இது நீங்க பண்ணுவீங்களான்னு. சரி இவ்வளவு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, இதை நாங்களே பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்காவை நாங்களே பண்ணி கொடுத்தோம். இதோடைய ஃபுல் இமேஜ் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இதே பெட்ரூம்லயே அதே மாதிரி தான், மேல புக்ஸ் வச்சுக்கிற மாதிரி கிளாஸும் கீழே இது மாதிரி அந்த பெட்ரூம்ல போட்ட மாதிரி இந்த பெட்ரூம்லயும் போட்டிருக்கோம். நீங்க அந்த பெட்ரூம்ல பார்த்தது பாத்தீங்கன்னா எம்பையர் யூபிவிசி, இது பாத்தீங்கன்னா எலைட் யூபிவிசி. பிவிசிலே வந்து சர்வீஸ்ல ரெண்டு டிஃப்ரெண்டான கலர் இருக்கு. எம்பையர் ஒன்னு இருக்கு, எலைட் ஒன்னு இருக்கு. நீங்க அந்த பெட்ரூம்ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா எம்பையர், இது வந்து எலைட் யூபிவிசி. இது வந்து பாத்ரூம். பாத்ரூம்ல செல்ஃப் வச்சிருந்தாங்க, அதை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வாஷ் பேஷன் கீழே ரெண்டு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்க இதுதான் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் செக்ஷன் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் மேல் ஃப்ளோர்ல பண்ணோம். இப்போ அப்படியே கீழ் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். கீழ் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா எம்பையர் யூபிவிசில பண்ணிருக்கோம், மார்பிள் பினிஷிங்ல பண்ணிருக்கோம். இது பாருங்க பிங்க் கலர் ஏ செக்ஷன் கொடுத்து
மார்பிள் பினிஷிங்ல பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க, நல்லா தெளிவா சொல்றேன். சென்டர்ல போட்டிருக்க இது மட்டும்தான் யூபிவிசி, மேல போட்டிருக்கிறது வந்து பிவிசி. ஏன்னா யூபிவிசியில வந்து பாத்தீங்கன்னா சர்வேஸ்ல வந்து இந்த மாதிரி யூபிவிசி கலர் வராது, அதனால வந்து பிவிசியில போட்டிருக்கோம். அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இந்த சைட்ல வர ஃப்ரேமும் இந்த டோரும் வந்து யூபிவிசி, இந்த மேல வர்றது வந்து பாத்தீங்கன்னா பிவிசி. இது மேல லாஃப்ட் போட்டிருக்கோம். இதோட ஃபுல் இமேஜ் பார்த்துட்டு வந்துருங்க. சேம் அதே கலர்ல செப்பல் ஸ்டாண்டுக்கு வந்து முன்னாடி ஃப்ரண்ட் க்ளோசிங் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து மீட்டர் பாக்ஸ். இதோட ஃபுல் வீடியோ பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பெரிய கிளாஸ் தான் போட சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி போட்டா தாங்காது அப்படின்ட்டு ஃப்ரேம் மட்டும் அடிச்சு 3 பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கிறோம். கண்ணாடி தான் பாருங்க, இந்த மாதிரி ஸ்மூத்தா போகணும், அங்கங்க பிடிக்க கூடாது. பாருங்க, இந்த மாதிரி ஸ்மூத்தா போகணும். இதோட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து பூஜை ரூம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் டிராலாம் வச்சு நீட்டா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்ல எனக்கு மேல நிறைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் வேணும், ஓப்பனாவே இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா 2 டோர் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு சென்டரால் தட்டுப்பலகை போட்டு கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டைனிங்கும் கிச்சனும் வந்து பார்க்க போறோம். சேம் இந்த மாதிரி ஒரே கலர்ல தான் பண்ணிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நடுவுல வர்றது எல்ஐ டு யூபிவிசி, இது அவுட்ல வர செக்ஷன் பாத்தீங்கன்னா பிவிசியில போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது ஒவ்வொன்றையும் நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, பாருங்க இவர் யூபிவிசி சொல்லி பிவிசி செக்ஷன் போட்டிருக்காரு அப்படின்னு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதனால நானே சொல்லிடுறேன். சென்டர்ல போட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி பேனல், இங்க அவுட்டர்ல ஃப்ரேம் போட்டுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிவிசி செக்ஷன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது டைனிங் ஹாலு, எல்லாமே அவுட்டர் க்ளோசிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்லாப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் கம்மியா வரும். நீங்க எதுவும் ஸ்லாப் வைக்கல அப்படின்னா நாங்களே பாக்ஸ் டைப்ல பண்ணி கொடுப்போம், அது கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் சேர்ந்து வரும், அவ்வளவுதான். இங்க ஒரு 4 டோர் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா படிக்கடியில் அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஆக்சுவலா வாஷிங் மிஷின் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால வாஷிங் மிஷின் உள்ள போற மாதிரி கொஞ்சம் பெரிய டோரா போட்டு கொடுத்துருக்கோம். இங்க வந்து யூபிஎஸ் வர்றதுனால இந்த மாதிரி கேப் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து மேல அப்படியே நாங்களே கவர் பண்ணி அடைச்சு விட்டு சின்ன டோர் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்க்க போறோம். கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் கிச்சன் தான், அதனால வீடியோ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. அதனால இருக்கிற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாருங்க, இந்த ஜிங்குக்கு கீழே வர்றதுனால ஏர் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து கேஸ் டோர்ன்றால கேஸ் டோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 6 ட்ரே வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ற மாதிரி வச்சிருக்கலாம், நீங்க ரிமூவ் பண்ணி கழுவிக்கிட்டு மறுபடியும் இதுல வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பிளேட் வைக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து நார்மலா வெளியில எதுவும் பாத்திரம் வைக்க கூடாது அப்படின்றதுக்காக பிளைனா போட்டு கொடுத்துருக்கோம்.
இது வந்து பாத்தீங்கன்னா மேல கிளாஸும் கீழே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். மேல அப்படியே லாஃப்ட். இதோடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. மசாலா பாக்ஸ் ஒன்று அடிச்சிருக்கோம், நம்ம ஷீட்லயே அடிச்சிருக்கோம். ஒரு 750 ஸ்கொயர். ஆக்சுவலா நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான், தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல வந்து பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு பாத்ரூமோட ஒரு ரூம் மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். மற்ற எந்த செலவுமே நாங்க கேட்க மாட்டோம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேமும் செக்ஷனும் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உட்டன் டைப்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. உட்டன் டைப்ல பாத்தீங்கன்னா லுக் வைஸ் வேணா நல்லா இருக்கும் மொழியே, ஸ்டாண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷனும் ஃப்ரேமும் ஆட் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அப்புறம் யூபிவிஸ்ல நிறைய மெத்தட் வந்துருச்சு, காக்கா மெட்டீரியல் வந்துருச்சு, ரியல் பிளாஸ்ட் வந்துருச்சு. அது எல்லா ஒர்க்குமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அலுமினியத்திலயும் இப்போ வந்திருக்கு. அலுமினியம் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியா இருக்கும். கஸ்டமர்கிட்ட நாங்க எல்லாமே சொல்லுவோம். ஆனா கஸ்டமருக்கு என்ன தேவை சார், எங்களுக்கு பட்ஜெட்குள்ள முடிக்கணும் சார் அப்படின்னா நீங்க இந்த ஃப்ரேமையும் செக்ஷனும் ஆட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். லோ காஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ஹை குவாலிட்டி ஹை காஸ்ட்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அப்படிலாம் எனக்கு இருக்குதான்னு என்னன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா நாங்களே ஹெவி மெட்டீரியல் தான் பண்ணிருக்கோம், லோ காஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எதா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, 10க்கு 10 கிச்சன் இருக்கு, எவ்வளவு ஆகும்னு கேக்குறீங்க. 100% அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அட்லீஸ்ட் வந்து வீட்டுல வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணா மட்டும்தான் உங்களுடைய முழு அளவு எங்களால சொல்ல முடியும். அதனால இனிமே அந்த மாதிரி கேட்காதீங்க. எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கீங்க, அதனால நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. என்னுடைய நம்பரை வந்து என்னுடைய சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.